இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெலிட் ஐட்டம்ஸ்லேருந்து இங்கால அப்படியே வந்து உடுப்புகள் அப்படி சொல்லி பார்க்குற திசை எல்லாமே வந்து பல கடைங்க வந்து இருக்குது. இது மாதிரி கழுத்து இதெல்லாம் விலை குறைவு. இதெல்லாம் 500 ரூபா தான். இது 350 ரூபாய்க்கு பாருங்க. பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளைகளுக்கு வடிவான ஸ்கர்ட் அதெல்லாம் இருக்குது. இது என்னன்னா டேஸ்ட் பார்க்குறன்றதே இல்லை, சாப்பிட்றோம் அவ்வளோதான். அதாவது உங்களோட ஊர் புத்தியை வந்து இங்கே எங்காட்டு அங்கே இதை தான் பண்ணுறேன், இங்கே இப்படி தான் பண்ணுறேன். டேய் சியட்டை கக்த மாதிரி ஏனோ அது 1000 ரூபா 1500 ரூபா சொல்லுங்க. இங்கே விலை பார்க்கக்கூடாது. டேய் சும்மாறா, விலை குறைஞ்ச நூலை கொஞ்சம் பார்த்து சொல்லு. அண்ணா இது வந்து எத்தனை ஒரு 4 முதலாம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு போதுமா இருக்குமா? ஓகேவா? பிரதர் ஃபெஸ்ட்டுக்கு எந்த செக்ஷன் போற? செக்ஷன் முதலாவது எப்படியா போயிட்டு பார்க்கல ஆஃபீஸாப் சாமா தரும் இன்போட் எப்படி? இது என்னன்னா டேஸ்ட் பார்க்குறன்றதே இல்லை, சாப்பிட்றோம் அவ்வளோதான். அதாவது உங்களோட ஊர் புத்தியை வந்து இங்கே எங்காட்டு அங்கே இதை தான் பண்ணுறேன், இங்கே இப்படி தான் பண்ணுறேன். நமக்காக தான் கடை ஓட்டிங்க. அது எல்லாத்துலேயும் இவங்க வந்து நல்ல எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள்ஸ் வேண்டி எடு, எல்லாத்தையும் சாம்பிள் தராங்க, வேண்டி கட்டி எடுப்போம். அதான்டா சாய் ராசி என்ன ராசி ராய் ராவும் கண் முடிஞ்சுக்க எங்கடா வேணும் உங்களை விட்டு விடுவேன். என்ன சிரிக்கல் எங்கடா வேணும்? தனியா போனோம்ல ஜிபிஎஸ் ஒன்று பூட்டி பார்க்கணும். மாலை போட்டிருக்கீங்க சாமி. நான் முருகப்பெருமான கும்பிட கோயிலுக்குள்ள இது கும்பிடுதா நிறுத்துறோம். இதே சொல்லி சமாளிக்கிறான். சரி 5000 என்ன 5000 ரூபாய்க்கு சாமான் மாட்டிட்டீங்க? அது ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய்க்கு நமக்கு தெரியுதா எத்தனை? ஓகே, அப்போ சரி, உங்களுக்கு குடும்பங்கள் கூட குறைய இது ஒரு குடும்பத்துக்கு 5000க்கு வேண்டிக்காரு. இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கு, ஏன்னா எல்லா குடும்பங்களுக்கும் வேண்டணும். அதுக்காக என்ன குடும்பத்தை பிரிச்சு டேய் இப்போ என்ன போறீங்களா நீங்களும்? மதியத்துக்கு எனவா மலையே மலையேறிட்டியல மலையேறல கால் கடுக்கும். சரி சரி வாங்க, அப்படியே பார்த்துருவோம். சரி அப்போ சந்திப்போம், ஊர்ல சந்திப்போம். ஓகே வாங்க நம்ம பார்ப்போம். அவன் ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய்க்கு வேண்டானா, அப்படின்னா நீங்களும் 2-3 குடும்பத்துக்கு வேண்ட வேண்டியிருக்குமேடா. அந்த குடும்பத்துக்கு நான் மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, நான் எடுக்க போறேன். ஆனா பாஸ்கட் ஒன்று கொடுங்க அண்ணன். அடுவது என்ன சொல்லுவான்? சரி அண்ணன்ட கடையை ப்ரொமோட் பண்ணி விடுவோம் அப்ப நம்ம. ஓகே நீங்க எந்த குடும்பத்துக்கு வாங்குறேன்? நம்மளும் இப்படிதான்டா, குடும்பங்கள் கூடடா 200 ரூபா 100 ரூபா இருக்குடா இதுல. இப்ப அங்க மாவடிவம்பில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு வாங்கணும், வாங்கணும். டேய் நீ என்னடா இல்ல டேய், அதாவது நான் உண்ட குடும்பத்தை பிரிக்க பார்க்க, நீ என் குடும்பத்தை பிரிக்க பார்க்க நினைச்சிட. என்னண்டா எனக்கு அப்படி குடும்பங்கள் இல்ல, எனக்கு அப்படி குடும்பங்கள் இல்ல. நீ என்ன சொல்லு எத்தனை ஒரு சொல்லு, நீ தான் வாய்ப்பிடணும். நான் அரிச்சந்த பரம்பரை, பொய் சொல்ல மாட்டேன். தெரியும் தெரியும். டேய் சியட்டை கக்த மாதிரி ஏனோ அது எங்க ஒன்றுதானே இருக்கு. அவர் வந்து தமிழ் தமிழாரோட சிங்களத்துல டேய் தமிழாரு சிங்களம் மதிக்கலாம் இருக்கா? சிங்களம் அவர் அவரே சிங்களம் தான், தமிழ் தான். சிங்களம் சரியா? நீங்க ஹட்டன் இவர் இப்ப காய்ச்ச சிங்களம் சரியா? என்ன கட்டுனா
நானும் என்ன எனக்கு தெரியாடா. அவர் சொன்னார் அப்ப இருக்குன்னு சொன்னார். இன்னும் அப்படிதான் கேட்டேன். கேளு, அது இருக்குன்னு ஒரு உண்டு இருக்கு. 100 ரூபாடது உண்டு எங்க இருக்கு? நான் அவர்கிட்ட கேட்டேன் 100 ரூபா ஒன்று தான் இருக்கான்னு கேட்டேன் நான். அவர் இல்ல இருக்குன்றவர். ஆனா உங்களோட கடையை ப்ரொமோட் பண்ண போறேன். 100 ரூபான்னா நீங்க அதை குறைக்கணும். பெரிய யூடியூபர் பெரிய ஒரு ப்ரொமோஷன் ஒன்று யாராரு பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணு. டிஸ்கவுண்ட்னா 1000 ரூபானா 1500 ரூபாய் சொல்லுங்க. இங்கே நீ என்ன கொலையில மாட்டு விட பாக்குறடா? ரார் போறது இல்லை. இந்த நாள் தான் புது பைக் கொண்டு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ரெடி கேஷ் எடுத்து வந்து. டேய், இவன் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் போட விட மாட்டான். ஏத்தி விட பாக்குறான். கூட வந்து ஏத்தி விட பாக்குறான்டா. அவன் விலை பார்க்க கூடாது. டேய் சும்மாறா. இவன் என்ன பிச்சைக்காரனாகி இங்கே கொல்லி ஒத்துற வேலையும் இல்லை இங்கெல்லாம். எவ்வளவுக்கு விலை கூட்டி சொல்லுங்க அண்ணே. அவனோட கதையை கேட்காங்க. பாலங்கணத்துல தள்ளிவிட பாக்குறான். 250 இது 150. ஓகே ஓகே. சொல்லு நீ. நான் தெரியாத நம்ம அவரு கொண்டு சொல்லி போட்ட கந்தியோ வேறு பழி வாங்குறாரா? நீ சொல்லு, பிரச்சனை இல்லை. நீ சொல்லு, என்ன வேணா சொல்லு. யூடியூப் அண்ணாக்கள்கிட்ட கடைன்ற பேர் உங்களோட பெர்மனன்ட் கடை அப்படியே இருக்குதா? சீசன் டைம்ல இருக்கும், நார்மல் டைம்ல இருக்கும். எங்க போட்டிருக்கு? தங்கம் மாதிரி ஊதாரி அப்படி. ஊதாரி ஸ்வீட் ஹவுஸ். ஓகே. உதாரியா உதாரி ஓகே ஓகே. உதாரி ஓகே. சாரி, உதாரி. என்னென்ன இடம் காணாம இருக்கு. இடம் காணாம இருக்கு. கருப்பட்டியா? கருப்பட்டி போல இருக்கு. அது எடுத்துட்டு இருந்தானே. எடுத்துட்டு ஓகே 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 ஓகே. ஸோ ஓகே. அண்டு இது கிலோ எவ்வளோண்ணா? இது 700 ரூபா. இது 1000 ரூபா. அப்போ அதில் ஒரு 2 கிலோ போடுங்க. போவோம். மஸ்கட் கிலோ தேக்காய் 2000. இதெல்லாம் இது ரெண்டும் ஆமாம். இப்ப இதெல்லாம் எப்படி ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கறது? 1.5 கிலோவா போடுங்க பீஸா. ஏகதமாய் எவ்வளோண்ணா கிலோ? அதுல 1000 போடுங்க. 1 கிலோ. ஓகே. அவரோட எண்டே சேர்க்காதீங்க. இதெல்லாம் எண்டது. ஓகே. இப்போ கிசோ வேண்ட ப்ராப்ளம். கிசோக்கு ஒரு தட்டு கொடுங்க. கிசோக்கு ஒரு தட்டு கொடுங்க. பிரதர் நல்லா குறைச்சு போடுங்க பாப்போம். உங்களோட கஸ்டமர் நான் மட்டும் இல்ல, வீடியோஸ் பாக்குற நிறைய பேர் வர போறாங்க.
நூலெல்லாம் எடுக்கணும். ஓகே. இது 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 அண்ணா ஒரு கிலோவா இல்லை? அரை கிலோ. எனக்கு அரை கிலோவா போடுங்களா? 2 போடுங்க. 4 ரூபா போடுங்க. அரை கிலோ. இதெல்லாம் இப்ப எப்படி ஊரு கொண்டு போய் சேர்க்க போறது தெரியாது. ஏற்கனவே பைக்ல லோடு கூட இதெல்லாம் அள்ளி கட்டினா பெட்டி ஒன்று ஓடும். ஐயோ பெட்டி வேணாம், நான் சும்மா ஒன்று பெட்டி போடுவேன் ஊருக்கு. போடுங்க. போட்டா சரி. 2000 மற்ற அது 400 2500 என்ன 500 450 வந்து 400 இதை போடுங்க. நிச்சயமா போட்டா 3000 மட்டும். என்ன பிரதர், நம்மளை நஷ்டப்பட வைக்க போறீங்க போல இருக்கீங்க. ஓ மட்டத்தமாய் பிரதர், இதை பார்த்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்க. நான் அந்த நூல் சாமான் எடுக்கிறேன் கொஞ்சம். இது உங்களோடதா? அள்ளி போட போறேன். அதான் இது விலை குறைஞ்ச நூலை கொஞ்சம் பார்த்து சொல்லு. எல்லாம்டா ஒரு நூல் எவ்வளவு? 30 ரூபா. கூட எடுத்த எவ்வளவு போடுங்க? அப்படியா? இழுத்தா வருமா அது? அப்படியா? வரும் என்ன? பந்தரி சீசே வருமா? ஓகே ரைட். எதுரா 30 ரூபா. ஆனால் குறைச்சி போடுவீங்க. சும்மா ஒவ்வொரு இதுக்குள்ள போட்டு கொடுக்கறது தான் அது. அப்படியா? அது கொண்டு போயிடாது. எனக்கு பேக் தான் சரி. பேக் தான் சரி. கொஞ்சம் நில்லுங்க பாப்பா, என்ன செய்யறது? பேக் தான் சரி. பேக் தான் சரி. என்ன பிரதர்? ஓகே. என்ன அது வர மாட்டேங்குது. குடும்பம் கூட கொஞ்சம் ஜினி சொன்ன மாதிரி தான். குடும்பம் கூட சாமி பக்திக்கு வேண்டல பிரதர். இதெல்லாம் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. போட்டதான் நான் போட்டு இது எடுக்கல. ஓகே ஸோ இல்லைங்க, வேற என்ன எடுக்கலாம்? வேற எது வேணுமா? நல்ல மலிவான விலையில பொஸ்கு கொடு பார்த்து. இதுதான் சொல்றீங்க. பாப்பா கால்குலேட் பண்ணது வந்து டோட்டல் எவ்வளவு வருதுன்ட்டு. அம்மாட்ட விட்டு எங்கடா கட்டு. என்ன வருது? படிக்க மால் இந்த மால். இது என்ன பிரைஸ் பிரதர்? அது இல்லை, இது இப்போ எல்லாரும் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது ஸோ
ஓகே நீங்கள் அவ்வளோ போடுங்க. இவர் யாரு? ஓகே இவருக்கு இது க்ளோஸ் ஆர்தா கேமராமேனுக்கு 4200 4000. உங்களுக்கு 11,300 குறையாதா அவலம் போடு எல்லாம் ஒரு 2000. நீங்க எனக்கு இதுல போடல போல இருக்கு, கூட்டி போடுறீங்க போல இருக்கு யூடியூபர் அப்படிங்கிறதாலயோ? குறைச்சே போடணும், அப்பதான் கஸ்டமர் வருவாங்க. அப்படி தெரியலையே. கேமராமேனுக்கு கூட போடணும். அப்படி வேலை நான் கூட பிள்ளைக்கான வேலை. என்ன யூடியூப் சேனல்? ஆர்ஜே தமிழா. டிஸ்கஸ் பண்றாங்க என்ன போட்டா எவ்வளவு வரும். 12 ரூபா டோட்டல், 12 எல்லாம் சேர்த்து. சரி 11 போடுங்க. என்ன பெரிய ஒரு பிக் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே ஏன்னா இதுக்கே போனா இன்னும் மற்ற சாமான்லாம் வேண்டியல. அது பிறகு பாத்தீங்களா 11 போடுங்க. நான் பார்த்து 2000-3000 ரூபாய்க்கு உலகத்தை முடிக்கலான்ட்டு. சரி 12,860. 12,000 தான் கேட்கும். சரி 11,500 போடுங்க. உங்களுக்கு மேலே எனக்கு வேணாம். ஓகே 500. 12ல் 500. ஓகே 11,000. அவ்வளோ குறைக்க வேண்டியிருக்கு. இதனா வளமையாக நிறைய கடைகளுக்கு போனால் எந்த அளவுக்கு விலை குறைக்கலாம் தெரியாது. ஸோ எப்படியோ பேசி குறைக்கணும். என்ன சொன்னால் மனசு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் இருக்குது, அது சமாளிக்கணும். எல்லாத்தையும் நான் அந்த போன வந்துட்டான்டா. ஓகே தேங்க்யூ ஸோ மச். நூலை அந்த பாக்ஸுக்குள்ளே போடலாமா தெரியலண்ணா. போடலாமா? அது இல்லாட்டி பிரச்சனை இல்லை, இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? பேக் இருக்கு. பாக்ஸ் வந்து பாதுகாப்பாக இருக்குமா? நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வாரம் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? சரிங்களா? ஓகே ஓகே பில் முடிச்சிடுங்க. எவ்வளோண்ணா? 4000. கட்டிட்டு அந்த பாக்ஸுக்கு மேலே வைங்க. இது பிரதர் ஏதாவது வந்து கொடுக்குறாங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஸோ அண்ணன் கடையில் கலராக விதவிதமாக பல ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ மேபி இப்படி ஆனதெல்லாம் வந்துட்டு ஃபார்மில் வந்து நார்மல் டெக்கரேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே அண்ட் இவ்வளோவும் இருக்குது. சரியா? அண்ணனோட ஷாப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிறதுக்கு முன் வழிக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கனாலே வந்து தெரியும், கொஞ்சம் பிக் கடை. ஸோ இந்த இருக்குது. ஓகே தேங்க்யூ. அண்ணனோட வெஸ்டிங் கார்டு கூட இருக்குது. ஸோ அதில் வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள்ட்ட ஏரியாவில் ஒரு ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னாலும் ஹோல்சேல்ஸில், இப்போ ஒரு ஷாப்புக்கு வந்து ஹோல்சேல்ஸில் வந்து பொருட்கள் கொடுப்பீங்களா? ஸோ வந்து ஓகே ஹோல்சேல்ஸில் வந்து நீங்கள் இங்கே பொருட்கள் கூட எடுக்கலாம். கான்டாக்ட் நம்பரில் எது இருக்குது. நீங்கள் சிங்களத்தில் தான் பேசணும் அப்படின்னு கிடையாது, கால் பண்ணால் தமிழில் பேசுகிறதுக்கு ஆளுங்க இருக்குது. ஓகே ஸோ ஓகே தேங்க்யூ. ஓகே பாய். ஓகே ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெல்ட் ஐட்டம்ஸ்லேருந்து இங்கால அப்படியே வந்து உடுப்புகள் அப்படி சொல்லி பார்க்குற திசை எல்லாமே வந்து பல கடைங்க வந்து இருக்குது. என்ன சொன்னால் நம்ம ஆளுங்களை வந்து கொஞ்சம் தவற விட்டுட்டோம். தேடி கண்டுபிடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கெங்கே நிற்கிறானுங்க அப்படிங்கிறதும் தெரியாது. என்ன சொன்னால் நான் வீடியோவில் நிறைய இதெல்லாம் வந்து காண்பிச்சிருவேன். இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு வீட்டை போனாலும் மருமக்களோ சரி அக்காவோ சரி யாரோ சரி வந்து கேட்பாங்க, அது இருந்தது நீ அது வேண்டி வரல, இது இருந்தது இது வேண்டி வரல அப்படின்னு சொல்லலாம். கேட்கக்கூடாது. இங்கேருந்து கொண்டு வந்து சேர்க்குற பெரிய விஷயம். சொன்னால் பைக்கில் வந்தது அப்படிங்கிறதுனால இது எப்படிங்க வருது, இது எப்படிங்க. ஸோ மருமகளுக்கு மட்டும் நான் இங்கே வந்து இப்போ சட்டை எடுத்துகிட்டு போக போகிறேன். அண்ணா இங்கே தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா?
அண்ணா இது வந்து எத்தனை ஒரு முதலாம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு போதுமா இருக்குமா? சரி ஓகேவா? ஏன்னா அவள் வந்து டியூஷனுக்கு தான் போவா கூட மருமகள். ஸோ அவாக்கு தான் வந்து நாங்கள் டயர்டில் இருக்கோம். டயர்ட் சொன்னாக்கா இப்படித்தானே நான் வந்து வந்தனைக்கே சாமான் போட்டுறேன், வந்த டைமுக்கே போட்டுறேன். சாமான் பார்த்து ஒரு 2 ஹவர் ரூமில் போய் படுத்தேன். தலையெழுதிட்டாலும் யாராலையும் மாற்ற ஓகே. அண்ட் பயமா அக்காட மகளுக்கு எடுத்தா இனி அண்ணன்ட மகளுக்கு எடுக்கணும். அண்ணன்ட மகளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து இது அவ இப்போ தான் சின்ன ஆள். ஸோ அவங்களுக்கு எப்படி எடுக்கிறேன்னு தெரியாது. அதுக்கு பிரதரை கூட்டி வந்தால் எடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் மதனி அவங்களை கூட்டி வந்தால் எடுக்கணும். மருமகள் அப்படிங்கிறதால இதில் கொஞ்சம் எனக்கு தெரியும். மற்ற சின்ன பாபா அவள். ஸோ அவங்களுக்கு தெரியும் அண்ணா மகள். அவளுக்கு வந்து எனக்கு அளவு தெரியாது, எப்படி எடுத்துக்கொள்றேன்னு தெரியாது. ஸோ அது இருக்கட்டும். எடுங்க கொலையில பொம்பளை ஐயா வச்சுட்டு போன பரவாயில்ல. ஏன் வீட்டுக்கு வந்தாங்க டைமுக்கு சல்லியும் சாப்பாடு வந்தா சார் எல்லாத்தையும் விட்டுருவோம். இது சரியா வருமா? எனக்கு இல்லை. இது 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 ஓகே தான். இந்த சைஸ் இதை கொடுங்க, இதை கொடுங்க. ஸோ மருமகள் எடுத்தா மருமகனுக்கு எடுக்கணும், அது வேற இருக்கு. ஒரு கிரேட் 6 7th படிக்கிற ஆளுக்குரிய மாதிரி உடுப்புகள். போய் இதெல்லாம் அவருக்கு பயங்கர கொட்டானா இருக்கும். அதுல 7ஆம் ஆண்டு படிக்கிறவருக்குரியமா இருக்கும். ஆகுமா? அது சின்ன, அது ஒரு சின்னது மாதிரி இருக்கு. அது சின்ன, அவருக்கு சின்ன, அது சின்ன அவருக்கு. அல்ல ஷேட்டை பார்க்கும்போது தெரியுது சின்னது. கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு இருக்கா? ஒண்ணுதான் இருக்கா? எப்படி கொஞ்சம் இல்லைங்க. ஓகே அண்ணன், நாங்கள்ட்ட கடை கரெக்டாக எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் அண்ணனுக்கு தான் இங்கே இருக்கிறாங்க. ஸோ உங்கள்ட்ட கடை இதுகளை வந்து சொல்கிறீங்களா? அப்படியே இதான் கடை. நானும் வந்து ஸ்ரீலங்காவில் மாத்தளை ரத்தோட்டையிலேருந்து வந்திருக்கேன், மிட்லாண்ட்லேருந்து. ஓகே. வளமையாக அந்த மாதிரி கோயில் திருவிழாக்கள் அதுக்கு போகிறது, மலிவான விலையில பார்த்தீங்கன்னா விலங்கு நல்லா அழகான உடுப்பு இருக்குது. நான் ஒரு 25 வருஷமாக இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது என் வைஃப். நான் குடும்பத்தோட வந்து தான் வியாபாரம் பண்ணுவோம். போறீங்களா? இந்த கதிர்காமம் சீசனுக்கு இங்கே போடுவோம். அதாவது இங்கே மெயினாக நான் இருக்க இடம் வந்து ரூனு பேக்கரி. ரூனு பேக்கரிக்கு முன்னுக்கு தான் இருக்கிறேன். வந்தீங்கன்னா மலிவாக எடுக்கலாம். இந்த 10 நாள் இருப்போம். அதாவது வார மாதம் 12ஆம் தேதி இங்கே இருப்போம். ஆமாம், இப்போ மலிவான விலையில் வாங்கலாம். ஓகே. இப்போ இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே வந்து இப்போ வரப்போகிறவங்களா இருப்பீங்க. ஸோ வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து தான் அண்ணன் கடை இருக்கு. ரூனு பேக்கரி முன்னுக்கு அதுக்கிட்ட வந்தால் சரி, இந்த கோர்னரில் தான் இருப்பேன். நல்ல உடுப்பு இருக்கா, அழகான உடுப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா விலை வந்தால் பாருங்கள். இதெல்லாம் லேட்டஸ்ட் ஐட்டம். இந்த பாருங்க, இது மாதிரி கலசம். இதெல்லாம் விலை குறைவு. இதெல்லாம் 500 ரூபா தான். இது 350 ரூபாய்க்கு பாருங்க. பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளைகளுக்கு வடிவான ஸ்கர்ட் அதெல்லாம் இருக்குது. 350 ரூபா. நிறைய ஐட்டம் இருக்குது. எடுக்கலாம். ஓகே. எனக்கு வந்து அப்படி இல்லைங்க, அவள் பாபா கொஞ்சம் பெரிய ஆள். ஓகே. என்னோட சொன்னால் உடுப்பு கடையில் வந்து இவ்வளோ வேண்டியாச்சு. ஸோ இதுக்கு மேலே எல்லாம் வேண்டி போகிறதா இருந்தால் வந்து மேலே காணாது. ஸோ வந்து எப்படி சொல்கிற இடம் போதாது. ஸோ பார்த்து போக வேண்டியதாக இருக்கும்.
இப்போவே எப்படி போய் சேரப்போறன்றது தெரியாது. அங்கே இருக்கிற பொருள் இதெல்லாம் வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணலை. இதோட வந்து ஷாப்பிங் வந்து முடிச்சு கொள்ள போகிறேன். ஆனால் உண்மையில் என்ன சொல்கிறேன், இப்போ உண்மையில் எனக்கு நான் எதுவுமே வேண்டிய இல்லை. எல்லா பேருக்குமே வெளியில் கொடுக்கறதுக்கு ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் வேண்டினேன். அதோட சேர்த்து வந்து மருமக்கள் அதாவது மருமகளுக்கு அந்த 2 பேருக்கும் சேர்த்து இது வேண்டினேன். ஏடிஎம் போக வேண்டியிருக்கு, காசு முடிஞ்சுது. ஸோ ஏடிஎம் போயிட்டு வந்து இதை வந்து அப்படியே ஒரு பேக் ஒன்று நார்மலாக வேண்டிட்டு அதோட வந்து இதை வந்து முடிச்சுக்கொள்ளும்.